ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் மாதம் தற்போது தொடங்கியிருக்கக்கூடிய இந்த நிலையில ஏப்ரல் 6ஆம் தேதிக்குள் ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் நடக்கக்கூடிய மாற்றங்களை நாம இப்போ தெரிந்து கொள்ளலாம். மேச ராசி நேயர்களுக்கு ஏப்ரல் 6ஆம் தேதிக்குள்ள என்ன மாதிரி மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில நடக்க போகுது, என்ன மாதிரியான திருப்பங்கள் காத்திருக்கு அப்படிங்கிறத நிச்சயமா தெரிந்து கொள்ளலாம். இந்த காலகட்டங்களில் மேச ராசி நேயர்களுக்கு நிறைய மாற்றங்கள் காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. நீங்களே எதிர்பார்க்காத வகையில எதிர்பார்க்காத நேரத்துல நிறைய விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நிச்சயமா நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் மேச ராசி நேயர்கள் எந்த மாதிரி விஷயங்களை பின்பற்றணும், எந்த மாதிரி விஷயத்துல கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் நிச்சயமா நீங்க பார்த்து பயனடையலாம். இந்த காலகட்டங்களில் 5ஆம் வீட்டில் சிம்ம ராசியில சந்திரன் இருக்கிறார். இதனால பார்த்தீங்கன்னா மேச ராசி நேயர்களுக்கு படைப்பாற்றல், தன்னம்பிக்கை மற்றும் காதல் மீதான கவனம் கண்டிப்பா அதிகரிக்க செய்யும் அப்படின்னு சொல்லப்படுது. சந்திரன் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசியில பிரவேசித்து இருக்கிற இந்த காரணத்தினால் வீட்டை செயல்படுத்தி வேலை மற்றும் ஆரோக்கியத்தின் மீது கவனத்தை கொண்டு வருவது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லலாங்க. ஏப்ரல் 6ஆம் தேதிக்குள் மேசராசி நேயர்களுக்கு பலவிதமான மாற்றங்கள் நிச்சயமா ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய ராசியில 7ஆம் வீட்டை செயல்படுத்தி உறவுகளை முன்னிலைப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதிக்குள் மேசராசி நேயர்களுக்கு தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா வலுவான படைப்பாற்றலை அதிகரிக்க செய்யும் அப்படின்னு சொல்லலாம். சிம்ம ராசியில சந்திரன் இருப்பது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 5ஆம் வீட்டில் தலைமைத்துவத்தை கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்னு சொல்லலாங்க. இதனால மேச ராசினியர்களுக்கு இந்த காலகட்டங்களில் தன்னம்பிக்கை மற்றும் துணிச்சல் இது இரண்டுமே அதிகரிக்க செய்யும் அப்படின்னு சொல்லலாம். நீங்க இந்த காலகட்டங்களில் துணிச்சலான முடிவுகளை நிச்சயமாக எடுக்கலாம். இந்த மாதிரி துணிச்சலாக நீங்க ஒரு முடிவுகளை எடுக்கும்போது கண்டிப்பா இதன் மூலம் லாபம் நிறைந்த பலன் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கலாங்க. உங்களுடைய ராசியில 6ஆம் வீட்டை செயல்படுத்தக்கூடிய கிரகங்களுடைய அடிப்படையில பார்க்கும் பொழுது வேலை மற்றும் ஒழுக்கம் இந்த பொறுப்புகளில் இருக்கக்கூடிய மேச ராசினியர்களுக்கு அதிக கவனம் இந்த காலகட்டங்களில் ரொம்ப ரொம்ப முக்கியம். நிலுவையில் உள்ள பணிகளை முடிக்க இது ஒரு சிறந்த நேரமாக உங்களுக்கு இருக்கலாம். இந்த காலகட்டத்திற்கு ஏற்ப காலம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். மேசராசினியர்கள் இதுவரை வெயிட் பண்ணி காத்திருந்த ஒரு பொன்னான காலகட்டம் உங்களுக்கு வந்துடுச்சு அப்படின்னே சொல்லலாங்க. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குழு பணி மற்றும் கூட்டாண்மைகளில் பார்க்கும் பொழுது கவனம் செலுத்துவது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னே சொல்லலாம். தகவல் தொடர்பில் அதே மாதிரி பார்க்கும் பொழுது சமநிலையாக பார்ப்பது ரொம்ப ரொம்ப அவசியம். எந்த ஒரு விஷயத்தை மேசராசினியர்கள் இந்த காலகட்டங்களில் நீங்கள் செய்தாலுமே நிச்சயமாக ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்படுவது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலை ரீதியாக திடீர் அழுத்தங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய ப்ரெஷரை நீங்க குறைத்து கொள்ளணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த காலகட்டங்களில் நீங்க எதை நினைத்தாலும் பொறுமையாக நிதானமாக யோசித்து டென்ஷன் ஆகாமல் இருந்தாலே கண்டிப்பா உங்களுக்கு ஏற்படக்கூடிய மன ரீதியான அழுத்தங்களை நீங்க குறைக்கலாம். எதையுமே ஈஸியாக செய்து முடித்து விடலாம், ஈஸியாக கடந்து விடலாம் அப்படின்ற எண்ணம் இருந்தாலே நிச்சயமா உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை நீங்க தவிர்க்கலாம். இந்த மாதிரி விஷயங்களை நீங்க சாதாரணமாக செயல்படுத்தும் போது கண்டிப்பா உங்களுக்கு பெரிய அளவுல கவலைகள் ஏற்படாது அப்படின்னு சொல்லலாங்க. அதுபோலவே இந்த காலகட்டம் மேசராசினியர்களுக்கு சவால்கள் நிறைந்த ஒரு காலகட்டமாக நிச்சயமாக இருக்கலாம். அதுபோலவே ஏப்ரல் 6ஆம் தேதிக்குள் மேசராசினியர்களுடைய நிதி நிலையை பார்க்கும் பொழுது இந்த காலகட்டங்களில் ஏற்ற இறக்கங்களை உங்களுக்கு குறைப்பதாக இருக்கலாம். இதனால நிதி நிலையில நீங்க கொஞ்சம் பார்த்து கவனமாக செயல்படுவது ரொம்ப ரொம்ப அவசியம். சிம்மராசியில சந்திரன் இருப்பதால் ஆடம்பரம் அல்லது பொழுதுபோக்கு செலவுகள் இந்த காலகட்டங்களில் நிச்சயமா உங்களுக்கு அதிகரிக்கும். இதனால செலவுகளை செய்யும் பொழுது நிதானத்தை கடைபிடித்து பணத்தை பார்த்து செலவு செய்வது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அலட்சியமாக இருக்காமல் இந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமுடன் செயல்படுவது ரொம்ப ரொம்ப அவசியம். அதுபோல பண விஷயத்துல மிகவும் நடைமுறைவாதியாக மாறக்கூடிய ஒரு வாய்ப்பு மேசராசினியர்களுக்கு இந்த காலகட்டங்களில் நிச்சயமா ஏற்படலாம். உங்களுடைய சேமிப்பு மற்றும் வரவு செலவு திட்டமிடலில் பார்த்தீங்கன்னா கவனம் செலுத்துவது ரொம்ப ரொம்ப அவசியம்.
சேமிப்பு ரீதியாக நீங்க கவனம் செலுத்தி வந்தாலே பிற்காலத்துல இந்த விஷயங்கள் நிச்சயமாக உங்களுக்கு உதவலாம். ஸோ இப்போ இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் மேசராசினியர்கள் உங்களுடைய புத்திசாலித்தனத்தை நீங்க பயன்படுத்தி உங்களுடைய சேமிப்புகளை தக்க வைத்துக் கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக இப்போ உங்களுக்கு உதவிகரமாக இல்லாமல் இருந்தாலும் பிற்காலத்தில் நிச்சயமாக உங்களுக்கு உதவலாம். அதுபோலவே கூட்டாளிகளுடன் நிதி பரிவர்த்தனைகள் நிச்சயமாக இந்த காலகட்டங்களில் ஏற்படலாம். ஒப்பந்தங்கள் செய்யும் பொழுது எச்சரிக்கையாக இருப்பது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ ஒப்பந்தங்களை செய்யும் போது ஒரு முறைக்கு இருமுறை நன்றாக யோசித்து நீங்கள் ஒப்பந்தங்களை நிச்சயமாக மேற்கொள்ளலாம். ஸோ இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக நீங்கள் பின்பற்றணும். எதிர்பாராத செலவுகள் நிச்சயமாக வரலாம். இதனால் இந்த காலகட்டத்தில் செலவுகள் ரீதியாக கவனமாக இருப்பது ரொம்பவே அவசியங்க. மறைமுக செலவுகள் நிறையவே ஏற்படலாம். என்ன மாதிரி செலவுகள் ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மருத்துவ ரீதியான செலவுகள், திடீர் செலவுகள் நிச்சயமாக ஏற்படலாம். ஸோ இந்த காலகட்டத்தில் வரவுக்கு ஏற்ற செலவு நிச்சயமாக மேசராசினியர்களுக்கு இருக்கலாம். ஒரு புறம் வரவு வந்து கொண்டு இருந்தாலே இன்னொரு புறம் உங்களுக்கு செலவாகி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது அப்படின்னு சொல்லலாங்க. அபாயகரமான முதலீடுகளை இந்த காலகட்டங்களில் தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ இந்த ஏப்ரல் 1 6 நிச்சயமாக மேசராசினியர்கள் ஏதாவது ஒரு புதிய முதலீடுகளை செய்யணும்னு நினைச்சாலும் புதிய முயற்சிகளை செய்யணும்னு நினைச்சாலும் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் தவிர்க்கலாம். இந்த காலகட்டங்களில் உங்களுடைய நிதியை நீங்க கவனமாக திட்டமிடுவது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுபோலவே சிம்ம ராசியில சந்திரன் இருப்பது ஒரு வகையில மேசராசினியர்களுக்கு மகிழ்ச்சியையும் காதலையும் அதிகரிக்க செய்யும் அப்படின்னு சொல்லலாம். அன்புக்குரியவர்களுடன் மகிழ்ச்சியான தருணங்களை இந்த காலகட்டங்களில் நிச்சயமாக நீங்க செலவிடலாம். ஸோ இந்த மாதிரி வாய்ப்புகள் உங்களுக்கு இந்த நேரத்தில் நிறையவே கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. அதுபோலவே உறவுகளில் விமர்சனங்கள் நிச்சயமா ஏற்படலாம். இந்த மாதிரி விமர்சன பார்வைகளை நீங்க கண்டுகொள்ளாமல் செல்வது இந்த நேரத்தில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கலாம். இதனால உங்களுடைய வாழ்க்கையில எந்தவித பிரச்சனையும் எந்தவித சிக்கலும் நிச்சயமாக ஏற்படாது. ஸோ இந்த காலகட்டத்திற்கு ஏற்றவாறு நீங்க நடந்து கொண்டாலே உங்க வாழ்க்கையில ஏற்படக்கூடிய விளைவுகளை நிச்சயமாக நீங்க தவிர்க்கலாம். ஸோ மறக்காமல் இந்த மாதிரி விளைவுகளை தவிர்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா காலத்திற்கு ஏற்றவாறு நடந்து கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லலாங்க. மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் படிப்பில் கவனம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் நீங்கள் நிதானமாக உங்களுடைய படிப்பில் மட்டுமே கவனத்தை சிதறாமல் நீங்கள் படித்து வந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய உழைப்பிற்கு ஏற்ற பலன், உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கலாம். மாணவர்களுடைய கடின உழைப்பிற்கு நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் புகழ் தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய கடின உழைப்பின் காரணமாக நிறைய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் நிச்சயமாக உங்களுக்கு தேடி வரும். ஸோ இந்த காலகட்டம் முழுமையாகவே மாணவர்களுக்கு ஒரு ஏற்ற காலகட்டம் அப்படின்னு சொல்லலாங்க. அதுபோலவே இந்த காலகட்டங்களில் உணர்ச்சி பூர்வமான விஷயங்களை நிச்சயமாக நீங்க தவிர்க்கலாம். ஸோ இந்த காலகட்டத்தில் மேஷராசினியர்கள் எந்த மாதிரி தெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளலாம், எந்த மாதிரி தெய்வத்தை வழிபாட்டால் உங்களுக்கு நல்ல விஷயங்கள், நல்ல நன்மைகள், பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இந்த காலகட்டத்தில் மேசராசினியர்கள் முக்கியமாக உங்களுடைய குல தெய்வத்தை வழிபடுவது உங்களுக்கு சிறந்ததாக இருக்கலாம். குல தெய்வத்தினுடைய அருளும் ஆசீர்வாதமும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைத்தாலுமே நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நெகட்டிவான விளைவுகளை நீங்கள் தவிர்க்கலாம். குல தெய்வத்தினுடைய அருள் உங்களுக்கு கிடைச்சதுன்னா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் பாசிட்டிவான விஷயங்களும் நிறைய நற்பலன்களும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. இதனால் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் நிச்சயமாக பாதியிலே சென்று போய்விடும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மறைக்காமல் மேசராசினியர்கள் குல தெய்வத்தை மனதார பிரார்த்தனை செய்து கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த காலகட்டங்களில் ஒரு நாளில் அதாவது உங்களுடைய குல தெய்வத்தை நேரில் சென்று நீங்கள் தரிசனம் செய்து கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ நேரில் சென்று தரிசனம் செய்ய முடியாதவர்கள் வீட்டில் இருந்தபடியே உங்களுடைய குல தெய்வத்தினுடைய பெயரை மனதார சொல்லி நீங்கள் பிரார்த்தனை செய்து கொள்ளலாம். ஸோ தவிர்க்க முடியாதவர்கள் இந்த மாதிரி முறைகளை நிச்சயமாக நீங்கள் பின்பற்றலாம். ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் மேசராசினியர்களுக்கு ஏப்ரல் 1 நடக்கக்கூடிய மாற்றங்களும் நடக்கக்கூடிய திருப்பங்களும் என்னென்ன அப்படிங்கிறத நிச்சயமாக பார்த்து தெரிஞ்சிருப்போம். கிரக நிலைகளுடைய தாக்கத்தால் பல்வேறு விதமான மாற்றங்கள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக நிகழ்ந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம்.
ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடை, இந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போல் ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதுபோலவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.